அந்தியூர் அருள்மிகு குருநாத சுவாமி கோவில் தேர் திருவிழா. அருள்மிகு குருநாத சுவாமி ஈரோடு தந்தை பெரியார் மாவட்டத்தில் உள்ளது. தமிழகத்தின் டெக்ஸ்டைல் மாவட்டம் என்று அழைக்கப்படும் இந்நகரம் தமிழகத்தின் மஞ்சள் கிடங்கும் உள்ள நகரமாகும். அங்கிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் ஜமுக்காலத்திற்கு பெயர் பெற்ற பவானி அழகிய நகரமாகும். அந்தியூர் உங்களை அன்புடன் அழைக்கிறது. பவானியில் இருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அந்தியூர் ஒரு அழகிய ஊராகும். அந்தியூரில் ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோவில் மிக முக்கியமான ஸ்தலமாகும். ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோவில் வாசலில் ராஜ கணபதி கம்பீரமாக அமர்ந்திருப்பதை பாருங்கள். ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோவில் அந்தியூரில் முக்கியமான ஸ்தலம் ஆகும். அருள்மிகு குருநாத சுவாமி தேர் திருவிழாவிற்கு 3 தேர் தயாராகிக் கொண்டிருக்கிறது. வணக்கம், என்னோட பெயர் குரு ராஜேஷ். இந்த குருநாத சுவாமி திருக்கோயில் அந்தியூரினுடைய பரம்பரை அறங்காவலர்கள் 2 பேர்ல நானும் ஒருத்தர். இந்த கோயிலினுடைய வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது ஆதி காலத்தில், அதாவது 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்கள் குடும்பம், இந்த சுவாமி எல்லாமே வந்து பிச்சாவரம்ன்ற இடத்துல கோயில் கொண்டு இருந்ததாகவும், அங்கே வந்து ஒரு சின்ன ஆட்சி அதிகாரத்தில் எங்கள் மக்கள் இருந்ததாகவும், அந்த இடத்துல அந்த காலங்களில் நவாபுகள் ஆட்சி காலம் ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் எங்களை தொந்தரவு பண்ண ஆரம்பித்த போது அங்கிருந்து 3 சுவாமி, அதாவது கருப்பராயர், குட்டியாண்டவர், பூரண புஷ்கலாம்பிகை அப்படின்ற 3 சுவாமியையும் நாங்கள் எங்கள் கூடையில் எடுத்து வச்சுக்கிட்டு அங்கிருந்து புலம்பெயர்ந்து சுமார் 20 கிலோமீட்டர் தள்ளி இங்கே வந்து சேர்ந்ததாக தான் எங்களுடைய வரலாறுங்க. இந்த இடத்துல சுயம்புவா குருநாதர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணணும்னு எங்களுக்கு அருள்வாக்கு கொடுத்ததன் காரணமாக இந்த இடத்துல இந்த கோயில் எழுப்பப்பட்டு பாண்டியர்கள் காலத்தில் பாண்டிய மன்னனுடைய உத்தரவுப்படி இந்த இடத்துல கோயில் கட்டி தாயார் சன்னதியாக காமாட்சி அம்மனும், சைவம் வைணவம்ன்ற விஷயத்துக்காக பெருமாள் சுவாமியையும்
குருநாதர் அப்படின்றது ஸ்ரீதர முருகனே சிவகுருநாதர், குரு சிவன் நாதர் முருகர் ரெண்டு பேரும் இணைந்த ஒரு தோற்றமாக தான் இங்கே குருநாதர் இருக்காரு. அதனால தான் உங்களுக்கு இங்கே குருநாதர் வந்து ஒரு கையில் முருகருடைய வேலையும் இன்னொரு கையில் சிவபெருமானுடைய அவருடைய அம்சமான வீரபத்ரருடைய வாளும் கையில் ஏந்தி இங்கே காட்சி கொடுக்குறாருங்க. இதுதான் இந்த கோயிலினுடைய வரலாறு. இங்கிருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற வனப்பகுதிக்கு சுவாமிகள் 3 பேரும் தேரில் சென்று வருவது தான் இந்த திருவிழா, ஆடிப்பெருந்தேர் திருவிழா. இந்த ஆடிப்பெருந்தேர் திருவிழா தொன்று தொட்டு பல காலமாக மிகப்பெரிய ஒரு மாட்டுச்சந்தை குதிரை சந்தையோட வெகு விமர்சையாக நடந்து வந்துட்டு இருக்கு. இங்கிருந்து எதனால அந்த சுவாமிகள் வந்து வனம் போயிட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன வரலாறு இருக்கு. காமாட்சி அம்மன் வந்து அங்க சென்று வனப்பகுதியில தவம் இருக்க போறதாகவும் அங்க இருக்க இடத்தினுடைய சொந்தக்காரர் அப்படின்ற ஒரு அசுரர் இனத்தை சேர்ந்த உத்தண்ட முனிராயர் அப்படின்ற ஒரு அசுரர் வந்து இது என்னோட இடம், இந்த இடத்துல நான் உங்களை அனுமதிக்க மாட்டேன்னு சொல்றதாகவும் அதை கேட்கறதுக்காக குருநாதர் போர்க்கோலத்துல வேலையும் வாளையும் ஏந்தி புறப்பாடு செய்கிற காட்சி தான் நம்ம இங்க தரிசனம் பண்றது. அந்த சமயத்துல வீரபத்திரர், காவல் தெய்வமான வீரபத்திரர் வந்து நான் இதை போய் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லி அவர் போகிறாரு. போய் அந்த அசுரரை வதம் பண்ண முற்படும் போது அந்த அசுரர் வந்து எனக்கு இந்த இடத்துல குருநாதர் காட்சி கொடுக்கணும்னு சொல்லி வேண்டுறாரு. ஸோ குருநாதர் வந்து காமாட்சி அம்மன் பெருமாள் சகிதமா அங்க போய் அவருக்கு காட்சி கொடுக்கும்போது அவர் அந்த உத்தண்ட முனிராயர் வந்து எனக்கும் இதே இடத்துல இருக்கிறதுக்கு அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்குறாங்க. ஸோ அதன் காரணமாக தான் அங்கே அவரும் இருக்க வச்சுட்டு அவரை பாதுகாக்கிறதுக்காக, அவரை கண்காணிப்பதற்காக நேர் எதிரில் வீரபத்திரரையும் உட்கார வச்சிடுறாரு. அதனால தான் உங்களுக்கு பலி கொடுக்குற விஷயங்கள் எல்லாமே வனப்பகுதியில் நடக்குது, வனக்கோயிலில் மட்டும்தான் பலிகள் நடக்குது. இங்கே ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மடப்பள்ளி கோயில்ன்ற சொல்கிற இந்த இடத்துல வந்து சுத்த சைவ பூஜைகள் மட்டும்தான் நடந்து வந்துட்டு இருக்குங்க. இதுதான் இந்த கோயிலினுடைய வரலாறு. இதை தொடர்ந்து நடைபெறுகின்ற இந்த ஆடிப்பெருந்தேர் திருவிழாவை வந்து ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதம் 4வது புதன்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் நடக்குதுங்க. இதையொட்டி தான் இந்த குதிரை சந்தை மாட்டு சந்தையும் எங்களோட இணைஞ்சு இவ்வளவு ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்து வருது. ரொம்ப விமர்சையான திருக்கோயில், விமர்சையான பண்டிகை, வேண்டிய வரம் கொடுக்கக்கூடிய சுவாமி குருநாத சுவாமி. நம்பியவர்களை கைவிட மாட்டார். எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணுங்க, குருநாதனுடைய அருள் பெற்று செல்லலாம். நன்றி, வணக்கம். ஓம் சரவணபவ ஆன்மீக சேவை மையம் தங்கமனசுக்காரன் திரு ராஜேந்திரன் அவர்கள் வருக வருக என்று உங்கள் அனைவரையும் அன்புடன் இருகரம் கூப்பி அழைக்கிறார். வாருங்கள். வனத்திற்கு செல்லும் இரு புறங்களிலும் பலவிதமான திருவிழா கடைகள் நிறைந்து காணும் காட்சியை பாருங்கள்.
வண்டி எடுங்க, வண்டி எடுங்க 1000 ரூபாய் சொல்லிட்டு நீங்க மீண்டும் அங்கேயே நின்று வேடிக்கை பார்த்துருக்கீங்க. இந்த கொடிகால் காரு, அது பக்கத்தில் இருக்கிற காரு, இன்னும் ஒரு 4 வண்டி இருக்கு. இந்த ஹைவே பெட்ரோல் கொஞ்சம் அந்த 4 வண்டியை கொஞ்சம் ரிமூவ் பண்ணுங்க சார். குருநாத சுவாமி கோவில் வனத்தில் முடி காணிக்கையை செலுத்துகிறார்கள். அங்கு வரும் பக்தர்கள் யாவரும் ஆண்கள் பெண்கள் நீராடி தங்களின் வேண்டுதலுக்காக ஆடு கோழி முதலியவைகளை பலி கொடுத்து பிறகு அந்த வளாகத்திலேயே சமைத்து சாப்பிடுகிற வழக்கத்தை பழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அங்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் குடி தண்ணீர் இலவசமாக வழங்கப்படுகிறது. வணக்கம், என் பேர் ராஜேந்திரன். நான் ஓம் சரணபவ ஆன்மீக சேவை மையம்னு சொல்லி ஒரு ட்ரஸ்ட் வச்சு நடத்திட்டு இருக்கிறேன். அதில் வந்துட்டு அன்னதானம் பண்ணிகிட்ருக்கிறேன். குருநாதசாமி கோயிலுக்கு 5000 பேருக்கு அன்னதானம் 10 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 8:30 வரைக்கும் சப்ளை பண்ணிகிட்டு இருந்தோம். அதனால் மக்கள் நிறைவாக நல்ல குருநாதருக்கு நிறைவாக எல்லாம் பண்ணி கொடுத்து இந்த வருஷம் சிறப்பாக பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க. Food Safety and Standards Authority of India
FSSAI இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் மூலம் இவர் சான்றிதழ் பெற்று இச்சேவைகளை நடத்தி வருகிறார் தங்க மனசுக்காரன் திரு எஸ் ராஜேந்திரன் அவர்கள். வணக்கம், என் பேர் எஸ் பழனிசாமி. நாங்கள் வந்து கோயிலுக்காக இந்த குருநாசாமி பண்டிகைக்காக நாங்கள் ஒரு 15-20 வருஷமாக தொடர்ந்து கோயிலுக்காக சேவை பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். அன்னதானம், வாட்டர் சப்ளை இது தொடர்ந்து 15-20 வருஷம் நாங்கள் பண்ணிகிட்டு தான் இருக்கிறோம் இறைவனுக்காக. நமது ஓம் சக்தி சரவணபவ தங்க மனசுக்காரர் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் சுமார் 5000 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கி மகிழ்கிறார். வணக்கங்க, என் பேர் இந்திராணி பழனிசாமி.
நான் வந்து பிறந்தது ஈரோடு, வாழ்க்கப்பட்டது அந்தியூர். முதல் தலை பண்டிகைக்கு குருணாசாமி கோயிலுக்கு எங்கள் மாமியார் கூப்பிட்டு வந்தாங்க. நாங்கள் இங்கே எல்லாம் சுற்றி பார்க்கும்போது இங்கெல்லாம் கிடா வெட்டி எல்லாம் விருந்து சாப்பிட்டுட்ருப்பாங்க. அது வந்து நம்மளும் சாப்பிட்ணுமேங்கிற போது அவங்கவுங்க சொந்தத்துக்கு தான் கொடுப்பாங்க, வேடிக்கை பார்க்குறவங்களுக்கெல்லாம் தரமாட்டாங்கன்னு சொல்லி எங்கள் மாமியார் கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்போ ஒரு வருஷம் எனக்கு குழந்தை இல்லை. 2வது வருஷம் பண்டிகைக்கு வரும்போது அந்த தேர் கடியை குருணாசாமி தேர் கடியை படுத்து வேண்டிக்கோ, உனக்கு ஆம்பளை பையனாக பிறக்குன்னு சொன்னாங்க எங்கள் மாமியார். அதே மாதிரி படுத்து வேண்டி அடுத்த வருஷம் அதே மாதிரி ஆம்பளை பையன் பிறந்துச்சு. அவனுக்கு முதல் மொட்டை அடித்து கிடா வெட்டி பொங்கல் வச்சு விருந்து வச்சோம். அது வந்து உரம்பரைங்க இப்படி தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் போட்டுட்டு இருந்தோம். அப்புறம் நாங்களும் கொஞ்சம் வளர வளர கொஞ்சம் எல்லாத்துக்கும் நிறைய போட ஆரம்பித்தோம். அப்புறமா மறுபடியும் இந்த ஒரு 5-6 வருஷமாக எங்கள் கடைசி கொழுந்தினார் சரி செய்கிறது நல்ல திருப்தியாக நிறைய செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி வரவங்க திருப்தியாக சாப்பிட்டு போகட்டும். போன வருஷம் சிக்கன் பிரியாணி போட்டோம், அது கண்ட்ரோல் பண்ண முடியாததுனால இந்த வருஷம் கிடா வெட்டி சாப்பாடு குழம்பு ரசத்தோட காலையில் 10 மணிலேருந்து இன்னும் வரைக்கும் போட்டுட்ருக்குறோம். எங்கள் பையன் வேண்டுதலுக்காக ஆரம்பித்த இந்த கறி விருந்து 30 வருஷமாக தொடர்ந்து செஞ்சுட்டே தான் இருக்கிறோங்க. இந்த குருணாசாமி கோயிலோட சிறப்பு மாட்டு சந்தை, குதிரை சந்தை. இதில் வந்து மறுபூசைக்கு 8 நாள் தூரி, மாட்டு சந்தை, ஆட்டு சந்தை, எல்லா கடைங்க சோளக்கருது வச்சு எல்லா ஊர்லேயும் இருந்துமே, வெளியூர்லேருந்து சென்னையிலேருந்து கூட எல்லா வண்டி கட்டி எல்லா இந்த 18 பட்டி கிராமத்தில் இருக்கிற ஜனங்களும் இந்த ஒரு 8 நாள் நல்ல சந்தோஷமாக எல்லாமே சிறப்பாக கொண்டாடுவாங்க. ராட்டனம் விளையாடுறது, கார் ரேஸ் பார்க்குறது, இந்த விலங்குகள் பார்க்குறது, நிறைய மாடுகள் வாங்குறது, குதிரை மும்பையிலேருந்து இங்கே வந்து குதிரை வாங்கிட்டு போவாங்க. அப்புறம் டான்ஸ் ஆடுற குதிரைங்க எல்லாமே ரொம்ப பிரசித்தி பெற்றது இது குருணாசாமி கோயில். வணக்கங்க எல்லாத்துக்கும். நான் ஈரோட்டிலேருந்து வரேங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்தியூரில் வந்து பிரசித்தி பெற்ற குருநாத சாமி கோயில் இருக்குங்க. ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னா இங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே வந்துட்டு போகிறாங்க. அது இல்லாமல் மலைவாழ் மக்களுக்கு இந்த பண்டிகை வந்து மிகவும் சிறப்பானதாக அமையுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் ஓம் சரவணபவா அப்படின்ட்டு ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பித்தவங்க மக்களுக்கு அன்னதானம் கொடுத்துட்ருக்காங்க. மக்கள் வந்து ஆயிரக்கணக்கான வந்து இங்கே சாப்பிட்ருக்காங்க, பயன்பெறாங்க. அது இல்லாமல் இங்கே வந்து மாட்டுச்சந்தை, குதிரை சந்தை, இன்னும் பல குழந்தைங்களுக்கு கேளிக்கை விளையாட்டு இந்த மாதிரி வந்து நிறையா இங்கே வந்து பார்க்கலாம், விளையாடலாம், சந்தோஷமாக இருக்கலாம். ஆண்டில் ஒரு தடவை வந்து இங்கே மக்கள் வந்து மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இங்கே வந்து போகிறாங்க. இதோட சிறப்பு என்னென்னா ஓம் சரவணபவா அவங்க வந்து வருஷம் அன்னதானம் கொடுக்கறது மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. நன்றி, வணக்கம்.
நினைக்கிறீங்க வண்டி ஒதுக்கி வெளியே எடுத்துப்பா. இந்த ப்ளூ கலர் தோஸ்து வண்டி யாரு அங்க ரைட்ல? கொஞ்சம் சீக்கிரம் எடுங்கம்மா, எடுங்கம்மா. பேர் வந்ததுக்கு அப்புறம் கூட்டம் கொஞ்சம் குறைஞ்சதுன்னா கடையை பத்தி இருக்கிற கடையை போட்டுக்கலாம். எடுங்க, கொஞ்சம் பின்னால எடுங்க. தோஸ் வண்டி டிரைவர் மூவ் பண்ண வண்டிய. இந்த டாடாஸ் மூவ் பண்ணு. இந்த பரதா பாய் போட்டீங்க, ப்ளூ கலர் பரதா பாய். பலவித அலங்காரத்துடன் காமாட்சி அம்மன் தேரில் பவனி வரும் காட்சியை பாருங்கள். நான் ஓம் சரணபவன் ஆன்மீக சேவை மையத்திலிருந்து பேசிகிட்டு இருக்கிறேன். நான் வந்து குருநாதசாமி கோயிலுக்கு 15 வருஷமாக மினரல் வாட்டர் சப்ளை பண்ணிகிட்ருக்கிறேன் பொதுமக்களுக்கு. அதனால் புதன்கிழமை ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் மக்களுக்கு வந்து சேவை பண்ணிகிட்ருக்கிறேன். ஒரு நாளைக்கு 150 கேனு இல்லைன்னா 200 கேன் வரைக்கும் சப்ளை ஆகிட்டுருக்கு. இது 15 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். வேறு மக்களுக்கு நிறைவாக சேவை பண்ணணும், என்ன மாதிரி நிறைய வாலண்டியர்ஸ் வந்து மக்களுக்கு வந்து எல்லாரும் பண்ணி கொடுக்கணும்னு இதன் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பலவிதமான ராட்சத ராட்டினங்களில் ஏறி தங்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். கொரோனா இரண்டாவது அலையின் போது நாமே வெளியில் வர முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற போது ரோட்டோரத்தில் உள்ள வறியவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், மருத்துவமனையில் உள்ளவர்கள் உணவுக்காக என்ன செய்வார்களோ என்று நினைத்து மதுரையின் அப்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் போலீஸ் கமிஷனரிடத்திலே ஒரு அனுமதி பெற்று மதுரை முழுக்க சுற்றி பார்த்தேன். அப்போது நிறைய பேர்கள் பசியால் தவித்ததை பார்த்து ஒரு அமைப்பு தொடங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அட்சய பாத்திரம் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். அல்ல குறையாத அட்சய பாத்திரம் இது மதுரையில் நடைபெறுவதால் மதுரையின் அட்சய பாத்திரம் ட்ரஸ்ட் என்கிற அமைப்பை தொடங்கி ரோட்டோரத்தில் உள்ள வறியவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தினமும் ஒரு 300 பேருக்கு மதிய உணவு வழங்கி கொண்டிருக்கிற ஒரு புனிதமான பணியை தொடங்கினோம். இந்த பணி தொடங்க பெற்று இத்தோடு ஒரு 5 வருடங்களை நெருங்கி கொண்டிருக்கிறது. 1600 நாட்களுக்கு மேலாக மதுரையிலே இந்த உணவினை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். பொதுவாக அந்த திட்டத்தை அப்போது தொடங்கிய போது மதுரையிலே கூட ஒரு இடத்திலே போய் உணவு கொடுத்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு 1.5 கோடி பெருமானம் உள்ள ஒரு ஆடி காரிலே ஒரு 4-5 பேர் இறங்கினார்கள். இறங்கி என்ன கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்று கேட்டபொழுது இது மாதிரி உணவு கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்ன உடனே அவர் சொன்னார்கள், நாங்கள் சென்னையிலிருந்து வந்திருக்கிறோம், என்னுடைய மனைவி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாள், நாங்கள் 2.5 மணி நேரமாக ஓடிக்கொண்டே இருக்கிறோம், ஒரு ஹோட்டல் கூட இல்லை சார், பசிக்கிறது சார், எங்களுக்கு உணவு கொடுப்பீர்களா என்று கேட்டார். பாருங்கள், அன்றைக்கு தான் புரிந்து கொண்டேன், பசி வந்திடில் 10ம் பறந்து போகும் என்கிற வார்த்தைக்கான அர்த்தத்தை நான் புரிந்து கொண்டேன். நான் மாகவிஞ்சன் பாரதி மீது மிகுந்த பக்தி கொண்டவன். பாரதி தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் என்று சொன்னான். வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என்று சொன்னவன் பாரதி. அந்த அடிப்படையில் இன்றைக்கு அந்த மதுரையின் அட்சய பாத்திரம் மூலம் உணவு வழங்குகிற திட்டம் தொடங்க பெற்று இன்றைக்கு தினமும் 300 பேருக்கு மதிய உணவினை வழங்கி கொண்டிருக்கிறோம். இந்த காணொலியை எடுத்துக்கொண்டிருக்கிற நண்பர் கூட ராஜேந்தர் என்கிறவர்கள் ஒரு பெரிய அளவிலே நிறைய கோவில் திருப்பணிக்கெல்லாம் அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கிறார். அதோடு சேர்ந்து நல்ல தண்ணீர் பாட்டிலையும் சேர்த்து கொடுத்து கொண்டிருக்கிறார் என்கிற செய்தி கேட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன். பொதுவாக ஊருக்கு உழைத்திடல் யோகம் என்று சொல்லுவான் பாரதி. அந்த அடிப்படையில் இந்த ராஜேந்திரன் அவர்களை பாராட்டாமல் இருக்க முடியாது. அவரும் ஒரு குடும்பமும் நன்றாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் மதுரையின் அட்சய பாத்திரம் ரோட்டோரத்தில் உள்ள வறியவர்களுக்கு யாரேனும் உதவ வேண்டும் என்று விரும்பினால், என்னுடைய பெயர் நெல்லை பாலு, என்னுடைய செல்பேசி எண் 9446300815. இது என்னுடைய ஜிபே ஃபோன்பே நம்பரும் கூட. நிறைய பேர்கள் யாருக்காவது உதவ வேண்டும் என்று நினைப்பார்கள். எப்படி உதவ வேண்டும் என்று தெரியாது. ஒரே ஒரு உத்தரவாதத்தை மட்டும் நான் தர தயாராகி, நீங்கள் கொடுக்கிற ஒரு பணம்
ஒரு டப்பா 40 ரூபாய் ஆகிறது. 300 பேருக்கு ஒரு நாளைக்கு 12,000 ரூபாய் ஆகிறது. உங்களுடைய திருமண நாள், பிறந்த நாள், உங்கள் குழந்தைகளுடைய பிறந்த நாள், தாய் தந்தையுடைய திதி நாள் என்று ஒரு நாளைக்குரிய தொகை 12,000 ரூபாய் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அல்லது ஒரு நாளைக்கு 40 வீதம் 365 நாளுக்கு 14,600 ரூபாய் ஆகிறது. நீங்கள் அப்படி கூட மதுரையின் அக்ஷய பாத்திரம் ட்ரஸ்ட் என்கிற பெயரிலே செக்கோ மணி ஆர்டரோ, என்னுடைய முகவரி NG 102 சாந்தி சதன் குடியிருப்பு, கோச்சடை, மதுரை 16 என்று போட்டால் கூட இது வந்துவிடும். நெல்லை பாலு என்று போட்டு நீங்கள் இல்லை என்றால் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். 9426300815 என்னுடைய ஜிபே ஃபோன்பே நம்பர்கள் கூட நீங்கள் அதற்கான தொகையை அனுப்பலாம். ஏனென்றால் தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம். அந்த அன்னதானத்தில் நீங்கள் அனைவரும் பங்கு கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் உதவுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கிறது. நன்றி. நெல்லை பாலு, சேர்மன், மதுரையின் அக்ஷய பாத்திரம் ட்ரஸ்ட், மதுரை. பெருமாள் அழகிய தேரில் பவனி வருகிறார். குருநாதன் கோயில் திருவிழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவிற்கு நமது ராஜேந்திரன் அவர்கள் அவர் இளம் வயதிலேயே தர்மம் பண்ணுகிறார். தர்மத்திலேயே தானத்திலே சிறந்தது அன்னதானம். அது பண்ணுவது என்றால் அவருக்கு முருகனுடைய அருள் இருந்தால் தான்
இம்மாதிரி தர்ம தானங்கள் செய்ய முடியும். இப்படி செய்யும் அவருக்கு என்றைக்கும் முருகனுடைய அருள் அவருக்கும் முருகன் துணையாகவும் இருப்பார். மற்றும் இவ்விழாவிற்கு வந்திருக்க அனைவருக்கும் முருகனுடைய அருள் பெற வேண்டும் என்று நான் உங்களுடைய சார்பாகவும் எல்லோருடைய சார்பாகவும் முருகனை வணங்கி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம். ஓகே, வணக்கம். என்னோட நேம் பவித்ரா. ஸோ நான் அந்தியூர் புதுப்படத்துலேருந்து வரேன். நான் வந்து டிப்ளமா இன் பெயிண்டிங் அண்ட் அட்வான்ஸ் கோர்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எம்எஃப்ஏ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த குருநாசாமி கோயில் ஃபெஸ்டிவலில் வந்துட்டு நான் வந்து குருநாதரை ட்ரா பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 3க்கு 2 அந்த சைஸில் ஃபிட்டில் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ண மெட்டீரியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேன்வாஸ். இது வந்து ஒரு கிளாத்தான ஒரு டைப் ஆஃப் கிளாத்து. ஸோ நான் வந்து பெயிண்டிங் யூஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா அக்கர்லிக்ங்கிறது வந்து ஒரு ஃபெவிகால் மீடியம். ஸோ ஒரு பிக்மெண்ட்டில் வந்து ஃபெவிகாலும் அண்டு அதோட ஒயிட் அக்கர்லிக் கலர் வந்து மிக்ஸ் பண்ண மீடியம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப் ஆஃப் பெயிண்டிங். ஸோ நம்ம தான் ஃபர்ஸ்ட் வந்து ரியலிஸ்டிக் பெயிண்டிங் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் வந்து நான் அப்ஸ்ட்ராக்ட் ட்ராயிங்கும் அண்ட் ரியலிஸ்டிக் ட்ராயிங்ஸ் அண்டு நைஃப் பெயிண்டிங்ஸ் நிறைய டைப் ஆஃப் பெயிண்டிங்ஸ் வந்து நான் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் 17 வரைக்கும் இந்த எக்ஸ்போ நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நான் பண்ணியிருக்க சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3x 3.5 சைஸ் நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபிட்டில் நான் வந்து சென்னையில் வந்து டிசைன் அகாடமின்னு ஒரு அகாடமியில் வந்து கீழ்பாக் பிரான்ச்சில் வந்து நான் டிப்ளமோ இன் பெயிண்டிங் வந்து 1 இயர் கோர்ஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். தென் ஆஃப்டர் அதுக்கப்புறம் வந்து 2 இயர்ஸ் வந்து அட்வான்ஸ் டிப்ளமோ இன் பெயிண்டிங் வந்து 2 இயர்ஸ் நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து மணிப்பூரில் ஏஷியன் இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டியில் வந்து நான் டிசைன் அகாடமி மூலமாக வந்துட்டு எம்எஃப்ஏ வந்து அட்மிஷன் போட்டிருக்கோம். ஸோ இப்போ எம்எஃப்ஏ பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் தேங்க்யூ. வணக்கம். வணக்கம். அந்தியூர் கிராமத்தில் இருக்கிற குருநாதர் சுவாமி கோயிலுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இங்கே ரொம்ப விசேஷமாக சிறப்பாக இந்த திருவிழா எல்லா பேருனாலையும் சிறப்பாக முடிஞ்சது. இந்த திருவிழாலேயே மிக சிறப்பாக அமைஞ்சது வந்து இந்த அன்னதான திருவிழா. இது வந்து மிஸ்டர் ராஜேந்திரன் அவர் சிறப்பாக பண்ணியிருந்தார். இது எல்லா பேருக்கும் ஒரு பயனுள்ளதாகவும் அமைஞ்சிருந்தது. எல்லா பேரும் வருகை தந்ததுக்கு ரொம்ப நன்றி.
பர்சுகளை பத்திரமாகவும் கவனமாகவும் பார்த்துக் கொள்ளும்படி காவல்துறை சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது. அதே போன்று உடன் வந்திருக்கும் குழந்தைகள் முதியோர்களை பாதுகாப்பாக பார்த்துக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. குருநாத சுவாமி திருக்கோவில் தேர் திருவிழாவில் முக்கியமாக மாட்டு சந்தை, குதிரை சந்தை வியாபாரம் நடைபெறுகிறது. அண்ணா வணக்கங்கண்ணா, பெருமாள் சாமிங்கிற விவசாயி பேசுகிறேங்கண்ணா. குருநாசாமி கோயிலில் வருஷம் திருவிழாங்கண்ணா. அந்த திருவிழாவுக்கு நாங்கள் காலை கொண்டு வந்திருக்கிறோங்கண்ணா. இது மைசூர் காட்டு கண்ணுங்கண்ணா. 2 லட்ச ரூபா நாங்கள் விலை சொன்னோங்க. 1.65க்கு பார்ட்டி கேட்டிருக்குது, 66க்கு கேட்டிருக்குது. ஆனால் 40 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து தேருக்கு வந்துட்டுருக்குறேங்கண்ணா. இப்போ வந்து முதலத்துக்கு இப்போ தேர் மாடுகள் ரொம்ப கம்மியாகிடுச்சுங்க. கவர்மெண்ட் வந்து ஏதோ ஒன்று இதுக்கு வழி பண்ணால் தான் மாடுகளை எல்லாம் நாங்கள் வச்சிருக்க முடியும். நாளுக்கு நாள் மாட்டு தீவன விலை எல்லாமே ஏறிட்டு இருக்குது. மாடு வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப சிரமங்கண்ணா. நாங்கள் தலைக்கட்டு கோயிலுக்கு காலை கொண்டு வந்துட்டுருக்குறோங்கண்ணா. நம்ம தாத்தா தலைக்கட்டுலேருந்து வந்துட்டுருக்குறோம். நன்றிங்கண்ணா. ஓம் சரவணபவ ஆன்மீக சேவை மையம் தங்கமனசுக்காரன் திரு ராஜேந்திரன் அவர்கள் வருக வருக என்று உங்கள் அனைவரையும் அன்புடன் இருகரம் கூப்பி அழைக்கிறார். வாருங்கள்.
இங்கு வரும் குதிரை மற்றும் மாடு லட்சக்கணக்கில் விலை போகின்றன. போதும் 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 போதும். நான்கு வயது பூர்த்தி எடுத்த புகழினி இளம் தளிர் அவர்கள் குதிரை அந்த இளம் தளிரை ஊக்குவிக்குமாறு கேட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணிக்கோங்க. வணக்கங்கண்ணா, சேலத்துலேருந்து வந்திருக்கீங்க. என் பேர் கார்த்திங்க. இப்போ இந்த குருநாதசாமி கோயிலுக்கு நாங்கள் இப்போ 2வது வருஷமாக குதிரை கொண்டு வந்திருக்கோம். இந்த குருநாதசாமி கோயில் பொறுத்தவரை தேர் திருவிழாங்கண்ணா. இந்த தேர் திருவிழா முக்கியமானது இந்த குதிரை சந்தைங்க. நம்ம தமிழ்நாட்டில் பெரிய சந்தை இந்த குதிரை சந்தை தான். ராஜாக்கள் காலத்துலேருந்து இந்த சந்தை நடந்துட்டுருக்குங்கண்ணா. இந்த சந்தையில் நாங்களும் கலந்துக்கிறோம், ரொம்ப பெருமையாக இருக்கிறோங்க. குதிரையை 2 கேட்டகரியாக வாங்குறாங்கண்ணா. ஒரு கேட்டகரி சுழி பார்த்து வாங்குவாங்க. ஃபஸ்ட்டு எல்லா சுழியும் 10 சுழின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நல்லா கரெக்டாக இருக்க பார்த்து வாங்குவாங்க. இன்னொரு கேட்டகரி தொழில் பண்ணால் போதுன்னு சொல்லி வாங்குவாங்க. எங்களை மாதிரி ஆளுங்களாம் டான்ஸ் ஆடி நல்லா இது பண்ணால் போதுன்னு சொல்லி வாங்கிடுவாங்க. நாட்டிய குதிரையின் நடனத்தை பாருங்கள்.
குதிரையில் வந்து நம்ம இந்தியாவில் 4 வகை இருக்குங்கண்ணா, மொத்தம் 5ங்க. மொத்தம் இந்தியாவில் பொறுத்த தமிழ்நாடு, அதாவது எப்படி சொல்கிறதுனா நாட்டு இனம்னா வந்து 4 ப்ரீடுங்கண்ணா. போனி, நாட்டு குதிரை, கத்தியவார், மார்வாருங்க. இதுக்கு அடுத்து லாஸ்ட்டு தரவு ப்ரீடுங்கண்ணா, இங்கிலீஷ் ப்ரீடுன்னு சொல்லுவாங்க. வித்தியாசம்னா அந்த தட்பவெப்ப மாதிரி அது வளருங்க. இப்போ இந்த குதிரைங்க வந்து இவ்வளோ தான் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து தான் சைஸுங்க. இதை விட ஒரு 4 இன்ச்சு 5 இன்ச்சு அதிகமாக வளரும். இப்போ இந்த குதிரைங்க வந்து நல்லா நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்கும். அதுங்க எப்படின்னு தெரியாது நமக்கு, இன்னும் பார்த்தது இல்லைங்கண்ணா. ஆனால் இந்த தேர் திருவிழாவில் ராஜாக்கள், அதாவது திப்பு சுல்தான் காலத்துலேருந்து குதிரைங்க வந்து மாற்றிட்டு இருக்காங்க ராஜாக்கள் எல்லாம். அது தொடர்ந்து அப்படியே வரும்போது இன்றைக்கி குதிரை சந்தையாகி வியாபாரம், எங்களை மாதிரி ஆளுங்களாம் வாங்குறது விற்கிறது அந்த மாதிரி நடந்துட்டு இருக்குங்க அந்த அந்தியூர் தேரில். ஆனால் நமக்கு முன்னோர்கள் சொல்லி தாங்க தெரியும் இது எப்படி சந்தை இதானுச்சின்னு சொல்லி. இப்போ நாங்கள் வந்து இப்போ ஒரு 10 வருஷமாக வந்து பார்த்துட்ருக்கோங்க. இல்லை, நான் இப்போ தாங்க ஃபஸ்ட்டு எங்கள் மாமா வச்சுருந்தாருங்க, அதை பார்த்து இப்போ நான் வச்சுட்ருக்கேன். இப்போ நம்ம குதிரை தான் டான்ஸ் பர்பஸ்க்காக தான் வச்சுருக்கோம். இது நொக்ரான்னு சொல்லுவாங்க, ஒயிட்டு. இப்போ நாங்கள் இந்த கோயில் திருவிழா இதெல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா 2-3 விதமாக டான்ஸ் ஆடணும். இந்த குதிரை இந்த எழுந்து 2 காலில் நிற்குங்க, இந்த சாமி முன்னாடி வணக்கம் வைக்கிறதுங்க, அப்புறம் டான்ஸ் ஆடி வர்றது, இந்த மாதிரி 2-3 வெரைட்டி பண்ணுவாங்க இவங்க. ஆனால் நடன குதிரை தாங்கண்ணா. இப்போ இதில் வந்து இப்போ ரீசெண்டாக உடி அந்த மாதிரி 2-3 விதமாக நாங்கள் சொல்லி டான்ஸ் பழகிட்டு இருக்காங்க. இந்த குதிச்சு ஆடுறது உடின்னு சொல்லுவாங்க. 4 காலில் மீது வந்து ஆட்ட குதிரைன்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லிடுவோம். இல்லைங்க, நாங்கள் வந்து வெறும் சலங்கை கட்டி ட்ரெயின் பண்ணிடுவோம். பாட்டு போட்டாலும் ஆடுங்க, மோளம் அடிச்சாலும் ஆடும் அந்த மாதிரி. இந்த சந்தையை பொறுத்தவரை ஒரு 5000 ரூபாயிலேருந்து 50 லட்ச ரூபாயிலும் போயிட்டு இருக்குங்கண்ணா ஒரு குதிரைங்க. நான் எப்பயும் போது ஆண் குதிரை பெண் குதிரை கிராஸ் பண்ணி தான் ப்ரீடு எடுக்கிறேங்க. ஆனால் இந்த ப்ரீடு வந்து இது வந்து கத்திவார் ப்ரீடுங்கண்ணா. இது சேம் கத்திவார் ப்ரீடுக்கே போட்டுங்க. இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் குதிரைக்கு போட்டால் மோஸ்ட்லி ஒரு 70% ஒயிட் குதிரை விழுவுங்கண்ணா. இதே கலந்து விழுந்துருங்க, ஆனால் கன்ஃபார்ம் ஒரு 70% ஒயிட்டாக விழுவுங்க. ஆனால் அப்படிலாம் கரெக்டாக சொல்ல முடியாதுங்கண்ணா. ஒயிட்டுக்கு ஒயிட்டு போட்டாலும் ஒயிட்டு விழுவ சொல்ல முடியாது, பிளாக் விழுந்துடலாங்க. அதோட பிளட் லைனுங்க, தாத்தா பாட்டி அந்த பிளட் லைன் மாறி விழுந்துருங்க. இல்லை, எல்லா குதிரையும் ஆடணும், எல்லா கலரும் நம்ம ட்ரெயின் பண்ணலாங்க. இந்த ப்ரீடை பொறுத்த வரணும் மக்கள் விரும்புறது ஒயிட்டு தாங்கண்ணா. இந்த ப்ரோக்ராமுக்கெல்லாம் கொண்டு போனால் ஒயிட் மட்டும் தான் செட் ஆகுங்க. இந்த குதிரைக்கு அலங்காரம் வந்து இது வந்து முகப்பட்டான்னு சொல்லுவோம், அந்தேரி. இது கழுத்து மாலைங்கண்ணா. இது ஜூனுங்க. இதெல்லாம் இந்த அழகு பண்ணால் தான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்கண்ணா. வெறும் எம்டியாக பிடிச்சி போனால் நல்லா இருக்காதுங்க. காலுக்கு சலங்கை கட்டி முறையாக பிடிக்கணுங்க. குதிரைக்கு வந்து உணவு கொள்ளு கோதுமைங்கண்ணா, அவிச்சு கொடுப்போங்க. பூசா தவிடு, மதியத்தில் பால், அருகம்பில்லுங்கண்ணா. இந்த குதிரை பொறுத்தவரையில் அசைப்படிக்காதுங்கண்ணா. மாடு ஆடு மாதிரி அசைப்படிக்காதுங்க. 1 டைம் இன்டேக் சாப்பிட்டா அப்படியே ஜீரணம் தான் லத்தியாக வரணுங்க. அதனால் கரெக்டான ஃபுட்டாக கொடுத்துக்கணுங்கண்ணா. கொள்ளெல்லாம் வேக வச்சு கொடுக்கணுங்க. ஆனால் இதையும் ரேஸ்க்கு யூஸ் பண்ணலாங்க. இதுவுமே அந்த பந்தயத்தில் அந்த ரேஸுக்கு இன்னொன்று வந்து அந்த ட்ராக்ல ஓடுறது தரவு ப்ரீடுங்கண்ணா. அந்த மாதிரி இந்த குதிரை ஓட்ட முடியாதுங்கண்ணா. இதில் பட்ஜெட்லேயே அதிகங்க. அதனால் இந்த குதிரை யூஸ் பண்ண மாட்டாங்க. இதையுமே தண்ணி கொண்டு போகணும்னா நாங்கள் தண்ணி கொண்டு போகிறோம்னு சொல்லுவோம். ஸ்விம்மிங் போடுறது வந்து ஆற்றுல கொண்டு போய் நீந்த விடுவோம். இப்போ அது வந்து செப்பரேட்டாக ரெடி பண்ணி விடுவாங்க. நாங்கள் வந்து எங்கள் ஆற்று குளத்தில் அப்படி கொண்டு போய் தண்ணி கொண்டு போவோம். குதிரை மோஸ்ட்லி தண்ணிக்கு போய் ஆகணுங்க. ஏன்னா குதிரை உடம்பு வந்து ஹீட்டான உடம்புங்கண்ணா.
வாரத்தில் ஒரு டைம் 2 டைம் தண்ணி கொண்டு போய் ஆகணுங்க. இந்த அந்தியூர் தெரு இவ்வளோ தூரம் வந்திருந்து எங்களை வீடியோ எடுத்து போட்டதுக்கு ராஜராஜ அண்ணனுக்கும் ராஜேந்திரனுக்கும் மிக்க நன்றிங்க எங்கள் சார்பாக. மறைக்காதீங்க, முன்னாடி நின்று மறைச்சுக்கிட்டு. நமது ஓம் சக்தி சரவணபவ தங்க மனசுக்காரர் திரு எஸ் ராஜேந்திரன் அவர்கள் சுமார் 5000 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கி மகிழ்கிறார். இறுதியாக நமது குருநாத சுவாமி பலவித மேளதாளம் இன்னிசை வாத்தியங்கள் முழங்க பெரிய தேரில் கம்பீரமாக வருகிறார் பாருங்கள்.
வைத்திருக்கும் செல்போன் மற்றும் பர்சுகளை பத்திரமாகவும் கவனமாகவும் பார்த்துக் கொள்ளும்படி காவல்துறை சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது. அதே போன்று உடன் வந்திருக்கும் குழந்தைகள் முதியோர்களை பாதுகாப்பாக பார்த்துக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. நாமும் ஆடி மாதத்தில் அருள்மிகு குருநாத சுவாமி தேர் திருவிழாவை காண அந்தியூர் சென்று அவருடைய அருளை பெறுவோம். வாருங்கள்.